எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம நவகிரகங்கள் பற்றி, கொஞ்சம் ராசிகள் பற்றி, லக்னங்கள் பற்றி பேசிட்டோம். ஓரளவுக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் இந்த கிரகங்கள் அவங்க எந்த ஒரு இரத்தின கற்களுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி சில குறிப்புகளை இப்போ பார்ப்போம். சரியா? ரத்தினங்கள், ரத்தினம்னா ஸ்டோன், ஒரு கல், ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். நவரத்தினங்கள், நவரத்தினங்கள்ங்கிறப்போ 9 விதமான ரத்தினங்கள். இது 9 விதமான ரத்தினங்கள் எவற்றை குறிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இப்படிப்பட்ட இந்த கோள்களுடன் சம்பந்தப்பட்டதாக நம்மளுடைய முன்னோர்கள் சில கற்களையும் உபயோகிச்சிருக்கிறாங்க. இது நம்ம முன்காலத்திலிருந்தே இருக்குது. ராஜாக்கள் காலமாக இருக்கலாம், அரசர்கள் அணிந்த கிரீடங்கள், சிம்மாசனங்கள், அவங்க அணிந்த அணிகலன்கள், இதுகள்லேயும் பார்க்கலாம். அதே மாதிரி கோயில் திருப்பணிக்கு, தெய்வ திருப்பணிக்குன்னு சொல்லி இறைவனுக்கு சூடப்பட்ட கிரீடங்களாக இருக்கலாம், மகுடங்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் அணிந்த ஆபரணங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துலேயும் பலவிதமான இரத்தின கற்கள் உபயோகிக்கப்பட்டதாக சரித்திர நூலாசிரியர்கள் கூறுகிறாங்க. ஓரளவுக்கு நமக்கும் அதே தெரியும். எனக்கு ஒரு கோயில் திருவிழா காலங்கள்லாம் சாமியை எத்தனை விதமான அலங்காரத்தில் நகை அணிந்து வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பெரிய பெரிய கோயில்களில் பார்க்கலாம். சின்ன கோயில்கள் இன்றைக்கி தெருவுக்கு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதுக்கும் செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இது பண்டைய காலம் தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பெரிய பெரிய கோயில்கள், அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாக இருக்கலாம், அல்லது சிதம்பரம் நடராஜர் கோயிலாக இருக்கலாம், காசி விஸ்வநாதராக இருக்கலாம், காஞ்சி காமாட்சியாக இருக்கலாம். இது மாதிரி பழமை வாய்ந்த, பழம்பெருமை வாய்ந்த கோவில்கள், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அணிவிக்கப்பட்ட அணிகலன்கள்லையும் இந்த இரத்தின கற்களை பற்றி நம்ம பார்க்கலாம். வேறு இதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னம்னா, ஓரளவுக்கு நமக்கு தெரிந்தது அப்படின்னு சொன்னோம்னா, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறப்போ சிலம்பு தான் மெயின். சிலம்புவை பற்றி வரக்கூடிய அதிகாரம். அதில் கோவலனையும் கண்ணகியையும் பெரிய நவரத்ன வணிகர்கள் வீட்டு மகன் மகளாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதே போல் கண்ணகி அணிந்திருக்கக்கூடிய சிலம்பில் இருந்த கற்களுக்கும், பாண்டிமாதேவி அணிந்திருந்த சிலம்பில் இருந்த கற்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை வச்சு தான் தீர்ப்பே வரும். அப்போது பண்டைய காலம் தொட்டு இது எல்லா அரசர்களும் கையாண்ட ஒரு கற்களாகத்தான் நம்ம பார்க்கலாம், நமக்கு தெரியும். இதை தாண்டி நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமான் மாணிக்கம் விற்ற லீலை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் உண்டு. அதே மாதிரி சீவக சிந்தாமணியிலையும் பார்க்கலாம். அப்புறம் மகாவிஷ்ணு கௌஸ்துபமணி அப்படிங்கிற ஒரு மணி அணிந்திருந்ததாகவும், பிரம்மா பிரம்மமணி அணிந்திருந்ததாகவும், சிவபெருமான் ருத்ரமணி அணிந்திருந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ரத்தினங்களில் முக்கியமானதாக கூறப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாணிக்கம், முத்து, பவளம், மரகதம், கனகபுஷ்பராகம், வைரம், நீலம், கோமேதகம், வைடூரியம், ருத்ராட்சம், ஸ்படிகம், சந்திரகாந்தம், சங்கு, இவைகளை நம்ம சொல்லலாம். இரத்தின கற்களும் கிரகங்களை ஆள்கின்றன அப்படிங்கிற ஒரு கருத்து எப்பவுமே உண்டு. இது நம்மளுடைய மூல நூல்கள்லேயும் பார்க்கலாம். இந்த இரத்தின கற்கள் என்ன செய்கின்றன அப்படிங்கிறோம்னா, ஒரு மனிதனுக்குள் அந்த கல் தன்னுடைய ஆற்றலை செலுத்தி அந்த மனிதன்
வெற்றி அடைவதற்கு ஒரு பெரிய காரணகர்த்தாவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது மிக இல்லை. ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகர் எப்படிப்பட்ட கல்லை அணியலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஜாதகருக்கு முதல் தரமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது லக்னாதிபதி எந்த கிரகமாக வருகிறதோ அந்த கிரகம் சார்ந்த கற்களை அணியும் போது அவர் மிகுந்த யோகத்தை பெறுகிறார். அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால் என்றைக்குமே நம்ம லக்னாதிபதிக்கு உரிய ஒரு நவரத்ன கல்லை அணியும் போது நமக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி மேல் வெற்றி நம்மை சேரும். நாம் பல வெற்றிகளை பெறுவதற்கு உதவியாகவும் இருக்கும். இரத்தன கற்கள் பற்றி ஒரு பொதுவான கருத்துக்களை இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் எந்தெந்த கற்கள் யார் யார் உபயோகிக்கலாம், என்னென்ன நன்மைகளை தரும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார். நன்றி, வணக்கம்.